தனுஷோட 2வது படத்தோட ட்ரெய்லர், ராயனோட ட்ரெய்லர் வந்து வெளியாகியிருக்கு. என்னன்னு தெரியல. ஒரு படத்தோட ட்ரெய்லர்னா அதில மொத்தமா ஒரு 3 ஃபார்மட் வந்து வச்சுக்கிறாங்க. ஒண்ணு அந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் நடுவுல வந்து யா அப்படின்னு ஒண்ணு கத்துறாங்க. பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பேரை கழுத்தை வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் படத்துல என்ன இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோ அதை கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதே ஃபார்மேட்டை இங்கே கொண்டு வந்து இப்போ சேர்த்திருக்காங்க. ஆனா ஓவராலா பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு, நல்லா இல்லையா? புரியவே இல்லையே. ட்ரெய்லர்னா புரியவே கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ இது சொன்னா எப்படி? ஓகே, 50வது படம் தனுஷ் அப்படின்னு ஏத்துக்க முடியுமா முடியாதா? 50வது படம் தான். ஆனா எனக்கு வந்து அன்புவோட எழுச்சியோட பார்ட் 2 அல்லது கொக்கி குமாரோட இன்னொரு வெர்ஷன் அப்படிதான் எனக்கு தோணுது. படத்தை பார்க்குற அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோன்னா வச்சுங்க, படத்துல வந்து கையில வந்து கொக்கி வச்சுட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாரு. அதனால கொக்கி குமார் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க. இந்த அவரோட சாயல் வந்து வந்துட்டே இருந்துச்சு ஒன்னு. ஆனா நல்லா இருந்துச்சு. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல வச்சு நல்லா இருந்துச்சு. மொட்டடிச்ச கெட்டப் வந்து எப்படி இருக்கு பார்க்க படத்தை அந்த ட்ரெய்லர்? எனக்கு அது நான் இல்ல. இனியா ராயா எப்படியா வாபஸ் வாங்கின அப்படின்றப்ப மாணிக் பாஷால உண்மையை சொன்ன அப்படின்னு ரஜினி. அது அவர் பெரிய ரஜினி ஃபேன் ப்ரோ. கண்டிப்பா அந்த மாதிரி வைக்கிறது தப்பு இல்லையே. ரஜினி ஃபேன் தான். ஆனா ரஜினியாவே தான் நினைச்சு கூடாது. அவரே நினைக்க மாட்டாரு ப்ரோ. ஓகே, இந்த ட்ரெய்லரை பாக்குறப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த தமிழ் சினிமா ஃபார்மேட்ல இப்ப எல்லாமே அதுதான் வருது. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் புலி அப்படின்னு ஒரு 4 லைனை வச்சுக்கிறாங்க. சிங்கம் பெருசுன்றாங்க ஒரு ட்ரெய்லர்ல, இன்னொரு ட்ரெய்லர்ல புலி பெருசுன்றாங்க, இப்போ ஓனாய் பெருசு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ விக்ரம்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து இன்ன வரைக்கும் அதையே ஃபார்மேட்டை தான் சொல்றாங்க. அது இதுலயும் சொல்றாங்க. இந்த படத்துல நீங்க என்ன கதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? படத்துல கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எமோஷன், ஏதோ ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி, அதுக்கு ஆப்போசிட் ஒரு கேங்கு அப்படின்னு பழி வாங்குற மாதிரி தான் இருக்கும். எல்லா கேங்கான பிரச்சனை தான் இதுலயும். எதுலையுமே அதான் ப்ரோ. எதுலையுமே வந்து இந்த 2 கேங்கான பிரச்சனை, அது எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி பழி வாங்குறாரு, எப்படி அதை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்றது தான் இருக்கும். இதுலயும் அப்படிதான் இருக்க போகுது. ஆனா ஸ்கிரீன் பிளேவை மட்டும் கொஞ்சம் மாற்றி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பாரா தனுஷ் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும். ட்ரெய்லர்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்வராகவன், எஸ் ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய பட்டாளமே வந்து தனுஷ்க்கு வந்து சப்போர்ட்டா வந்து இந்த படத்துல வந்து நின்று இருக்காங்க. படத்தோட பட்ஜெட்டே வந்து 100 கோடி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால பிக்சர்ஸ் தானே 100 கோடிலாம் சும்மா நார்மலா ப்ரோ. சாதாரணமான விஷயம் தான். ஆனா தனுஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் 100 கோடி பட்ஜெட்ல வந்து பெருசா எடுக்கிறாங்க ப்ரோ. எப்படி கலெக்ட் ஆக போகுது, அவரோட டைரக்ஷன் வேற. படம் வந்து கலாநிதி மாறன் பார்த்துட்டு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி போய் பாராட்டி. ஆனா ஏ சர்டிஃபிகேட் தானே கொடுத்துருக்காங்க. அது படத்துக்கு என்ன, அது ஏன் ஏ சர்டிஃபிகேட்? பொதுவா வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்ப அந்த பீப் போடுற வார்த்தைகள் எதுவுமே வரல. இல்ல ரத்தம் ஃபுல்லா, படம் ஃபுல்லா வைலன்ஸ். சூப்பர் ஸ்டார் படத்திலே தலை வெட்டுறாங்க ப்ரோ. தனுஷ் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நிறைய குழந்தைகள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆனா இந்த மாதிரி ரத்தம் தெறிக்க ஃபுல் வைலன்ஸ் வந்து இறக்கிருக்காரு. அது எங்கிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, ஏதோ படத்துல காப்பி அடிச்சிருப்பாரு. வெற்றிமாறன் வந்திருக்கலாமா? வெற்றிமாறன் வந்து வைலன்ஸ் வைப்பாரு. ஆனா அருண் மாதேஸ்வரன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பேக் ஸ்டோரி சொல்றது, செல்வராகவன் வந்து அவர் இன்னும் அந்த கேப்டன் மில்லர்ல இருந்து வெளியே வரல. ஆமா, அவர் மைண்ட்ல இன்னும் அந்த கேப்டன் மில்லர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய இடங்கள் அந்த கேப்டன் மில்லரோட சாயல். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட அருண் மாதேஸ்வரன் முன்னாடி படம் சானிக் ஆயுதம் மாதிரி அந்த வைலன்ஸ் அதுல கத்தி எடுத்து கீர்த்தி சுரேஷ் ரொமான்டிக்கா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கத்தி எடுத்து நங்கு குத்தும். அதே மாதிரி அதே இதுதான் வந்து இதுலயும் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் படத்துல வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல கவனிக்கக்கூடிய யார் ஆக்டர் அப்படின்னா எஸ் ஜே சூர்யா. ஆமா கண்டிப்பா. ஆனா எனக்கு ஓப்பனிங் எடுத்தோன்னே எனக்கு எப்படி இந்தியன் 2ல வந்து மியாவ் அப்படின்னு கமல் சொல்லுவார். அது மாதிரி வந்து இதுல ஒரு காட்டுல அப்படின்னு செல்வராகவன் சொல்றது லைட்டா தனுஷோட ஃபேனா வந்து ஐயோ அப்படின்னு தோணுது. சினிமாவில் வந்து செல்வராகவன் தான் நம்ம அவங்க தம்பி கொண்டு வந்தாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த படத்துல பில்டப் கொடுத்துருக்காரு ப்ரோ. செல்வராகவனே வந்து பில்டப்பா லைனா இது எழுதி கொடுத்துருக்காங்க. சூப்பரா தான் இருக்கு பார்க்கும்போது. அருண் மாதேஸ்வரன் வந்து செகண்ட் படமும் இளையராஜா அப்படின்ற ஒரு படத்தை வந்து இவர் தான் எடுக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த தனுஷோட 50வது படத்துலயும் அவரோட ஸ்டைல் இருக்கு. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, லவ், காதல், அழகான காதல். ஆனா ஏன் ஆக்ஷனுக்கு போயிட்டாரு? ஆக்ஷன் டெம்ப்ளேட் அப்படின்றதா இப்ப சக்சஸ் ரேட்டா இருக்கா? ஆமா என்ன, ஆமா அவ்வளவுதான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரத்தம் தெறிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபைட் ஆக்ஷன் சொல்லிட்டு பயங்கரமா இருக்கணும். குட்டியா ஒரு எமோஷன் இருக்கணும். அது மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு எமோஷன். நான் பார்த்த வரைக்கும் இந்த கதை என்னவா இருக்கும் தெரியுமா? ஊர்ல இருந்து ஒரு 3 பேர் 4 பேர் அந்த படிக்காதவன் படத்துல இருந்து சிவாஜி, ரஜினி எல்லாம் கிளம்பி வருவாங்கல்ல, படிக்காதவனா அது மாதிரி வந்து கிளம்பி வராங்க. இது சென்னையின் சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி தெரியுது. அதில் ஏதோ ஒரு 2 குரூப்புக்குள்ள பிரச்சனை வருது. அந்த குரூப்போட தலைவர் வந்து எஸ் ஜே சூர்யா. இதுல பிரகாஷ் ராஜோட ரோல் வந்து ஒன்னும் போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணும், அல்லது இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறவங்களா இருக்கணும், அல்லது ஏதோ கொஞ்சம் நல்லவரா இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுல இவர் நரேட் பண்றாருல்ல செல்வராகவன்,
அவர் வந்து இந்த கதையை வந்து அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய இதுல இருந்து பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு மென்டாரா எப்படி சினிமாவுக்கு வந்து அவரை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி செல்வராகவன் இதுலேயே வந்து ஒரு மென்டாரா இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம இஷ்டத்துக்கு சொல்லலாம். பட் கதை என்ன அப்படின்றது இப்போதைக்கு வரைக்கும் அந்த படம் பார்க்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அந்த என்ன கதை அப்படின்றத நம்மளால வந்து கொஞ்சம் தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. பட் என்ன பார்க்குறப்ப நான் வந்து இந்த அசுரன் ட்ரெய்லரு வடச்சென்னை ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அப்பா இன்னைக்கு ராயன் ட்ரெய்லர் வருது அப்படின்னு கூஸ் பம்ப்ஸோட உட்காந்து பார்க்குறப்ப ஏமாற்றமெல்லாம் இல்ல ப்ரோ, நல்லா தான் என்னடா இருந்துச்சு. நீங்க வந்து வடச்சென்னையும் அசுரனாலாம் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கலாம் குரு பவர் பாட்டியை கம்பேர் பண்ணுமா? இல்ல பவர் பாண்டியெல்லாம் கம்பேர் பண்ண, அவங்கலாம் குரு. இவரு ஸ்டைல்ல ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். படத்துல வந்து முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ ரிவீல் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் தனுஷோட நெருங்கிய நண்பர், தனுஷுக்கு ஒரு ஆஸ்தானமான ஒரு டைரக்டர் அப்படின்னா வெற்றிமாறன் சார் தான். வெற்றிமாறன் சார் இந்த படத்துல வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன் சொல்லுங்கன்னா இவரோட 50வது படம், அவரோட கெரியர்லயே வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன். தமிழுக்காக சொல்றாரு அப்படியெல்லாம் இல்ல. அப்படிதான் ப்ரோ. வெற்றிமாறன் சாரி தனுஷ் இல்லைன்னா வெற்றிமாறன் இல்லை, வெற்றிமாறன் இல்லை தனுஷ் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. காலம் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நீங்கள் சும்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வெற்றிமாறன் சார் வந்து இந்த படத்தில் அட்லீஸ்ட் அவருடைய கதையிலேயாச்சும் இந்த படம் கதை டிஸ்கஷன்லையாச்சும் கண்டிப்பாக அவரோட இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே, வெற்றிமாறன் சார் எல்லா படத்துலையுமே வந்து அந்த மக்களை வந்து கனெக்ட் பண்ணுவார். நம்ம தெருவில் நடக்குதுல்ல, இது நம்ம ஸ்லாங் பேசுகிறாங்களே, இது நம்மளுக்கு அப்படின்னு அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த நம்மளே வந்து அந்த கதையோட ஒன்றிணைக்கிறது. அது வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில அந்த இது சிம்டம்ஸ் தெரிஞ்சனால வெற்றிமாறன் இதுல வந்து ஏதாவது ஒரு இன்புட் பண்ணியிருப்பாரு அப்படின்றது கண்டிப்பா கதையில வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. நடிச்சாவும் நல்லா தான் ப்ரோ இருக்கும், சர்ப்ரைஸா இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டரா சொன்னீங்க ஸ்டார் படத்துல இருக்காருன்னு, இருந்தாருல ப்ரோ. ஒரு 3 செகண்டை காமிச்சிட்டு குட்டோடா அப்படின்ற இதுல கூட ப்ரோ 2 செகண்ட் அவர் வந்தாலும் விசில் பறக்கும். பார்க்கலாம் என்னதான் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு பெரிய தூணா இருக்கிறதே வந்து மியூசிக் தான். ரகுமான். ஸோ ரகுமான் சாரோட மியூசிக்ல வந்து தனுஷ் வந்து வேற மாதிரி இருக்கும். சாங்ஸ் எல்லாம் கேட்டு இருப்போம், சில சாங்ஸ் ஒட்டி இருக்கும். சில ட்ரெய்லர்ல உசுரே தேவையே இல்லைன்னு தோணுது. அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ, வேற வழி இல்லை. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு, எல்லாதான் வச்சுட்டு போக வேண்டியது தானே. நல்லா இந்த படத்துல ரொம்பவே வந்து முக்கியமா பார்க்கக்கூடியது, ரொம்பவே வந்து அழகா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமோகிராஃபி தான். இந்த படத்தோட சினிமோகிராஃபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் அவர்கள் தான். இந்த படத்துக்கு வந்து சூப்பராகவே வந்து லைட்டிங் செட் பண்ணி வேற லெவல்ல வந்து அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு டோன் பார்த்திருக்கீங்களா? ரெட் கலர் டோன் இருக்கிற மாதிரியே படம் ஃபுல்லாவே. ஏன்னா கோவமா இருக்காரு ப்ரோ தனுஷ். ரெட் கலர்னா கோவம். ஆமா ப்ரோ, அது ஒரு சைக்காலஜி இருக்கு. கோவமா இருக்காரு தனுஷ். வெள்ளை நேரம் வந்துச்சுன்னா அமைதியா. நான் எதுவும் சொல்றது இல்ல. பார்க்க அழகா இருக்கா, பார்க்க அழகா இருக்கா. ஓகே, படத்துல ஹீரோயின் யாரு அதை பத்தி ஏதாவது இல்ல, அது பெருசா எதுவும் வெளியே வரல. உஷாரா விஜயன் வந்து தங்கச்சியா இருப்பாங்களோன்னு தோணுது. ஹீரோயினா இருக்க வாய்ப்பு இல்லை, தங்கச்சியா இருக்கதான் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, படம் வந்து 26ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா அந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஆமா, செல்வராகவன் சொல்லியிருக்காரு ப்ரோ, வரோம் பேய் மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சாரி வருவான், பேய் மாதிரி வருவான். 26ஆம் தேதி வருவான். ராயன் அப்படின்ற படம் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கு. தனுஷோட ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்னவா இருக்க போகுது உங்களுடைய அந்த அந்த ட்ரெய்லர் கொடுத்தக்கூடிய அந்த உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து பூர்த்தி பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வந்து வச்சிடாதீங்க. ஏன்னா எந்த படத்துக்கு ட்ரெய்லர் வந்தாலும் நம்ம அதிகமாக ஹைப் ஏற்றி அந்த படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணி விட்டுறோம். இந்தியன் 2 மாதிரி. ஸோ இதுக்கு வந்து அது இல்லை ப்ரோ, ட்ரெய்லரே நல்லா இல்லை, அதுக்கு ஹைப்பெல்லாம் ஏற்றல. ட்ரெய்லர் அப்போயே தெரிஞ்சிச்சு அந்த படம் ஃப்ளாப்னு அப்பயே தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சில பேருக்கு பிடிக்காம போயிருக்கலாம், ஏன்னா ஒரு மாதிரி கிளீஷேவா இல்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பேசுங்க, வாக்குறுதி எல்லாம் கொடுக்காதீங்க. சரி ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.